ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு கூட பெருஞ்சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டா குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி நல்லா நசுக்கின பூண்டு, இப்போ அரைச்ச கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு புளி, தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சு விழுது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரியிட்டோன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாச்சு. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டு இதில் யாரும் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சுக்கிறேன். இந்த பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். தக்காளி நல்லா மேஷ் கரண்டியால் அழுத்தி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கறி குழம்பு ஃப்ளேவரில் இருக்கும். நல்லா வதங்கிட்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கிறேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உருண்டை குழம்புன்றதால தண்ணி நிறையா பிடிக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க. அதுவே அப்சர்வ் பண்ணிவிடும் எல்லாமே உருண்டை. உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் போடும்போது காமிக்கல. கரைச்சி வச்சுருந்த புளி, தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பருப்புலேயும் உப்பு போட்டிருப்போம் உருண்டை பிடிக்கிறதுக்கு, இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பருப்பில் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு கொதிக்கும்போது இதை உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ உருண்டையை பிடிச்சி ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து உருண்டை வேகிறதுக்கும் இது கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா திக்காகிடும். ஒரு பாலாக பிடிச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்த உடனே பால்ஸ் எல்லாம் மேலே வந்துடுங்க, உள்ளாரே இருக்காது. ஒன்று ஒன்றா பிடிச்சி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதான் லாஸ்ட் உருண்டை. ஒன்று ஒன்றா வெந்தவுடனே மேலே வந்துடுச்சு பாருங்கள். எல்லா உருண்டையும் மேலே வந்துடும் வெந்ததுக்கப்புறமா. ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காகிடுது பாருங்கள், நீங்களே பாருங்கள். என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தண்ணியாக இருக்கிற குழம்பு நல்லா திக்காகிடும். இந்த உருண்டை எல்லா குழம்பையும் அப்சர்வ் பண்ணிக்கும். பாய். எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.